வணக்கம். இன்னைக்கு நாம சமீபத்திய சந்தை நகர்வுகள், சில முக்கியமான கம்பெனி நியூஸ், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாற்றங்கள்னு பல விஷயங்களை சும்மா ஆழமா பார்க்க போறோம். ஆமா, சந்தை ஏன் இப்படி இருக்கு, சில செக்டார்ஸ் ஏன் அழுத்தத்துல இருக்கு, பெரிய நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, இதையெல்லாம் அலசி உங்களுக்கு தேவையான தகவல்களை தரப்போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பா எஃப்ஐஐஸ், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வாங்கினாலும் மார்க்கெட் இறங்குறது ஒரு புதிராவே இருக்கு. ஆமா, அதுதான். அப்புறம் இந்த ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஏன் இவ்ளோ பிரஷர்? எல்ஐசியோட முதலீட்டு முடிவுகள், டாடா மோட்டார்ஸ் பிரிப்பு, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு பாப்போம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்க முயற்சி பண்ணலாம். சரி, முதல்ல சந்தை நிலவரத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சரிஞ்சிருக்கு. குறிப்பா பேங்க் நிஃப்டி சுமார் 650 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஆமா, பெரிய சரிவு. ஆனா அதே சமயம் பாருங்க, எஃப்ஐஐஸ் நேத்து மட்டும் கிட்டத்தட்ட 3800 கோடிக்கு நெட்டா வாங்கியிருக்காங்க. டிஐஐஸ், அதாவது நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1400 கோடிக்கு வித்திருக்காங்க. போன வாரம் முழுக்கவே எஃப்ஐஐஸ் வாங்கினாலும் பெருசா மார்க்கெட் ஏறல. இது என்ன கணக்கு? கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? ஆமா, இத கவனிக்க வேண்டிய ஒரு முரண்பாடுதான். எஃப்ஐஐ பணம் உள்ள வந்தாலும் மார்க்கெட் நகர மாட்டேங்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். என்ன மாதிரி? ஒன்னு, குளோபல் மார்க்கெட்ஸ். அமெரிக்கா இறங்குனது இங்கேயும் ஒரு பிரஷரை கொடுக்குது. சரி. இன்னொன்னு, எஃப்ஐஐஸ் வாங்குற குறிப்பிட்ட பங்குகளை தாண்டி மத்த பங்குகளை, குறிப்பா நம்ம டிஐஐஸ் லாபம் பார்க்க விக்கிறாங்களோ என்னவோ, ப்ராஃபிட் புக்கிங் அதிகமா இருக்கலாம். ஓஹோ. இல்லனா பேங்கிங் மாதிரி சில பெரிய வெயிட்டேஜ் உள்ள செக்டார்ஸ் சரியும் போது அது மொத்த மார்க்கெட்டையும் இழுக்கும். அதுவும் சரிதான். பேங்க் நிஃப்டி தானே பெருசா விழுந்துச்சு. ஆமா, சில சமயம் எஃப்ஐஐ முதலீடு கொஞ்சம் லேட்டா கூட மார்க்கெட்ல ரெஃப்ளெக்ட் ஆகலாம். பொறுத்து பார்க்கணும். இந்த சூழல்ல ஒரு யூடியூபர் அவரோட ஸ்விங் ட்ரேடிங் அனுபவத்தை பகிர்ந்திருந்தாரு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், கனரா பேங்க், பிஎஸ்யூ பேங்க் பீஸ், ஆஸ்ட்ரல், இதுலெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நஷ்டம்னு சொல்லியிருந்தாரு. மார்க்கெட்டோட வேகம், ஸ்டாப் லாஸோட முக்கியத்துவம் இது நல்லா புரியுது இல்ல? கண்டிப்பா. ட்ரேடிங்ல ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். நாம நினைச்ச மாதிரி போகலனா பெரிய நஷ்டத்தை தவிர்க்க அதுதான் வழி. அவர் சொன்ன மாதிரி பிஎஸ்யூ பேங்க்ஸ் நல்லாவே இறங்கியிருக்கு. ஆமா. ஒரு முதலீட்டுக்கான லாஜிக் தப்பாகும்போது பிடிவாதமா இல்லாம கட்டுப்படுத்தப்பட்ட நஷ்டத்தோட வெளியே வர்றதுதான் புத்திசாலித்தனம். சரி, அடுத்ததா ஃபார்மா செக்டர். ஜைடஸ், நாத்கோ, அரபிந்தோ, டாக்டர் ரெட்டிஸ் மாதிரி பங்குகள் முதல்ல சரிஞ்சு அப்புறம் கொஞ்சம் மீண்டிருக்கு. ஆமா. இதுக்கு காரணம் அமெரிக்கா அவங்க நாட்டுல மருந்து உற்பத்திக்கு அனுமதியை வேகப்படுத்த ஒரு உத்தரவு போட்டதா ஒரு நியூஸ் வந்துச்சே. அது உண்மையா? அதனால நமக்கு என்ன பாதிப்பு? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா அவங்களோட மருந்து தேவைக்கு இறக்குமதியை குறைச்சு உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஓஹோ. அவங்க கிட்டத்தட்ட $200 பில்லியன் மதிப்புள்ள மருந்துகளை இறக்குமதி செய்யறாங்க. இப்போ வந்திருக்கிற அந்த உத்தரவு வெளிநாட்டு கம்பெனிகளை விட உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு சாதகமா இருக்கலாம். அப்போ இந்திய கம்பெனிக்கு இது நெகட்டிவா? உடனடியா பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு அனலிஸ்ட் சொல்றாங்க. ஆனா லாங் டேர்ம்ல இது ஒரு சவால் தான். எப்படி சொல்றது, எதிர்காலத்துல வரிகள், டாரிஃப்ஸ் எப்படி இருக்குமோங்கிற ஒரு அனிச்சயத்தன்மையும் வருது. சரி. இப்போதைக்கு ஃபார்மா கம்பெனிங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுங்கிறது தான் முக்கியம். அதை வச்சுதான் அடுத்த கட்டம் மூவ் இருக்கும். ஓகே, இப்போ வங்கித்துறைக்கு போவோம். பேங்க் நிஃப்டியோட பெரிய சரிவுக்கு முக்கிய காரணம் பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் இல்லையா? ஆமா, சந்தேகமே இல்ல. யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியாலாம் கிட்டத்தட்ட 4% இறக்கம். கனரா பேங்க் முக்கியமான சப்போர்ட்டே உடைச்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ மாதிரி பெரிய பிரைவேட் பேங்க்ஸ் பரவாயில்ல. ஆனா எஸ்பிஐ, பிஎன்பி எல்லாம் 2%க்கு மேல சரிவு. ஏன் இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் மேல மட்டும் இவ்ளோ அழுத்தம்? பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல கடுமையான விற்பனை அழுத்தம் இருக்கு. இதுக்கு சில காரணங்கள் சொல்லலாம். ஒன்னு, சில பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் சந்தையோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. அப்படியா? ரெண்டாவது, பொதுவாவே கடன் வளர்ச்சி குறையுமோ, என்ஐஎம், அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறையலாமோங்கிற கவலை இருக்கு. என்ஐஎம்னா? அதாவது வங்கிகள் கடனுக்கு வாங்குற வட்டிக்கும் டெபாசிட்க்கு கொடுக்கற வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அது குறைஞ்சா லாபம் பாதிக்கும் இல்லையா? ஆமா ஆமா. பேங்க் ஆஃப் பரோடா ஒரு நல்ல உதாரணம். அவங்க ரிசல்ட் வந்ததும் பம்பு 10%க்கு மேல சரிஞ்சது. ஆச்சரியமா இருக்கு. லாபம் ஸ்டேபிளா தான் இருந்துச்சு. என்பிஏ குறைஞ்சிருக்கு, ஆனா என்ஐஏ குறைஞ்சிருக்கு. அப்புறம் ப்ரொவிஷன்ஸ், அதாவது எதிர்கால நஷ்டங்களுக்கு ஒதுக்குற தொகை அதிகரிச்சிருக்கு. பிற வருமானம் மூலமா தான் லாபம் வந்திருக்கு. அப்போ கோர் இன்கம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆமா, ரிசல்ட் ரொம்ப மோசம் இல்லனாலும்
மார்க்கெட் ரொம்ப கடுமையா ரியாக்ட் பண்ணிருக்கு. இது மொத்த PSU பேங்க் சென்டிமெண்ட்டையும் பாதிக்குது. பேங்க் ஆஃப் பரோடா பங்குக்கு 8.60 ரூபாய் டிவிடெண்ட் கூட அறிவிச்சாங்களே. ஆமா, அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் ஸ்டாக் சரியுதுன்னா சந்தை வேற எதையோ எதிர்பார்க்குது. இன்னொரு நியூஸ் கூட வந்துச்சு. அரசாங்கம் இந்த வருஷம் PSU பேங்க்ஸ்ல பங்குகளை விற்கிற திட்டத்தை OFS தள்ளி வச்சிருக்காங்களாமே. FY 27 வரைக்கும் இல்லையா? ஆமா, அந்த செய்தியும் ஒரு காரணமா இருக்கலாம். கவர்மெண்ட் பங்குகளை இப்போ விக்கலன்னா சப்ளை குறையும். ஆனா அதுவும் ஒரு விதத்துல சென்டிமெண்ட்டை பாதிச்சிருக்கலாம். சரி, அடுத்து எஸ் பேங்க் திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல 9-10% ஏறிச்சே. ஆமா, பார்த்தேன். ஜப்பான் SMBC, அதாவது சுமிட்டோமோ மிட்சுய் பேங்கிங் கார்ப்பரேஷன் எஸ் பேங்க்ல 51% பங்கு வாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதா வந்த நியூஸ் தான் காரணமா? அதேதான், அந்த நியூஸ் தான் காரணம். இந்த டீல் எப்படி நடக்கலாம்னா, SMBC இப்போ எஸ் பேங்க்ல அதிக பங்கு வச்சிருக்கிற SBI கிட்ட இருந்து ஒரு 20% வாங்கலாம். SBI கிட்ட 24% இருக்குல்ல? ஆமா. அப்புறம் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்க ஓபன் ஆஃபர் கொடுத்து மொத்தமா 51% ஆக உயர்த்த முயற்சி பண்ணலாம். அப்போ மத்த பங்குதாரர்கள் ஆக்சிஸ், கோடக், ICICI, HDFC, அப்புறம் அட்வென்ட், கார்லைல், LIC இவங்கெல்லாம் அவங்களும் அவங்க பங்குகளை விற்க வாய்ப்பு இருக்கு. இது இன்னும் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான். எப்படி போகுதுன்னு பார்க்கணும். LIC பேரை சொன்னது ஞாபகம் வருது. அவங்க லாஸ்ட் குவார்ட்டர்ல பெரிய ஷாப்பிங் பண்ணிருக்காங்களே, சுமார் 47,000 கோடிக்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, பெரிய அமௌண்ட் அது. இதை நம்ம கொஞ்சம் பெரிய படத்தோட பொருத்தி பார்க்கணும். எப்படி? LIC ஒரு கிளாசிக் உத்திய பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க புதுசா IRFCல 1800 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், KPIT டெக், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்லயும் புதுசா நுழைஞ்சிருக்காங்க. ஓகே, ஏற்கனவே வச்சிருந்த பங்குகள்ல அதுல ஹீரோ மோட்டோ கார்ப்ல முதலீட்ட கூட்டி அவங்க ஸ்டேக்க கிட்டத்தட்ட 12% ஆக்கியிருக்காங்க. சுமார் 5000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அடேங்கப்பா. அப்புறம் ரிலையன்ஸ்ல 3800 கோடிக்கு மேல, L&T, ஏஷியன் பெயிண்ட்ஸ், HUL, பஜாஜ் ஆட்டோ, SBI, டாடா மோட்டோஸ்ல 1600 கோடி, மாருதி 1500 கோடி, HCL டெக், IGL இப்படி பல பெரிய கம்பெனிகள்ல முதலீட்டை அதிகரிச்சிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க சொன்ன பல ஸ்டாக்ஸ் ஹீரோ, ரிலையன்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் சமீபத்துல இறங்கின ஸ்டாக்ஸ் தானே. அப்போ LIC சரிவை பயன்படுத்திக்கிறாங்களா? நிச்சயமா, அதுதான் உங்க ஸ்டைல்னே சொல்லலாம். சரிவுல வாங்குறது. அதே சமயம் சில பங்குகளை வித்திருக்காங்க அல்லது குறைச்சிருக்காங்க. எதெல்லாம்? ICICI பேங்க், இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, பிடிலைட், டிவிஸ் லேப், HDFC பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், SRF இது மாதிரி பங்குகள்ல முதலீட்டை குறைச்சிருக்கிறாங்க. இதுல பல பங்குகள் நல்ல உச்சத்துல இருந்தப்போ அவங்க லாபம் பார்த்திருக்கலாம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? பெரிய நிறுவனங்கள் செய்யறத அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்ற முடியாது. அவங்களோட நிதி பலம், நீண்ட நாள நோக்கம் எல்லாம் வேற. நீங்க, அதாவது சின்ன முதலீட்டாளர்கள், உங்க ரிஸ்க் எடுக்கிற திறன், உங்க நிதி நிலைக்கு ஏத்த மாதிரி தான் முடிவெடுக்கணும். இதுதான் முக்கியமான பாடம். சரி, இப்ப சில முக்கியமான கம்பெனி நியூஸ் தனித்தனியா பார்க்கலாம். ஹீரோ மோட்டோகார்ப் பத்தி சொன்னீங்க. ஏப்ரல் சேல்ஸ் குறைஞ்சு 3வது இடத்துக்கு போயிட்டாங்களாமே. ஆமா, விற்பனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஹோண்டா, டிவிஎஸ்க்கு அடுத்து ஹீரோ இருக்காங்க. இது மாதிரி சேல்ஸ்ல ஏற்ற இறக்கம் சகஜம். அதனால பங்கு மதிப்பீடு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு ஒரு கருத்து இருக்கு. டாடா மோட்டார்ஸோட அந்த டிமர்ஜர், கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள்னு பிரிக்கிற பிளானுக்கு இன்னைக்கு ஓட்டிங் சொன்னீங்களே. ஆமா, இன்னைக்கு ஓட்டெடுப்பு. அது பாஸ் ஆச்சுன்னா நீங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு டாடா மோட்டார்ஸ் பங்குக்கும் புதுசா வர்ற கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனில ஒரு பங்கு கிடைக்கும். இது வேல்யூ அன்லாக் பண்ணுன்னு எதிர்பார்க்கறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு போல. நிறைய பேர் வாங்க சொல்றாங்க. டார்கெட் பிரைஸையும் 4000 ரூபாய்க்கு மேல ஏத்திருக்காங்களா? ஆமா, M&M ரிசல்ட்ஸ்க்கு நல்ல வரவேற்பு. கிட்டத்தட்ட எல்லா அனாலிஸ்டுமே பாசிட்டிவா இருக்காங்க. அவங்க செயல்பாடு மேல நம்பிக்கை இருக்குன்னு தெரியுது. கம்மின்ஸ் இந்தியா ஏன் இன்னைக்கு 7% சரிஞ்சுது? அதுக்கு காரணம் அதோட தாய் நிறுவனமான அமெரிக்க கம்மின்ஸ் இன்க் அவங்களோட வருடாந்திர கைடன்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. கைடன்ஸ்னா? இந்த வருஷம் எவ்வளவு வருமானம் வரும், வளர்ச்சி எப்படி இருக்கும்னு அவங்க கணிச்சிருந்ததை இப்போதைக்கு திரும்ப பெற்றுட்டாங்க. காரணம் அமெரிக்கா சீனா வர்த்தக பதற்றம். ஓ, தாய் கம்பெனி கைடன்ஸை மாத்தினா இங்கேயும் பாதிக்குமா? ஆமா, இது குளோபல் வர்த்தக சூழல் இன்னும் சரியில்லைன்னு காட்டுது. ஃபோர்ட் கம்பெனியும் இதே காரணத்துக்காக அவங்க கைடன்ஸை மாத்திருக்காங்க. ஓகே, கோஃபோர்ஜ் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கா? KPIT டெக் ஒரு கம்பெனியை வாங்குறாங்களாமே. கோஃபோர்ஜ் ரிசல்ட்ஸ்க்கும் நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய வாங்க பரிந்துரை இருக்கு. KPIT டெக் கேர்சேவ் குளோபல்னு ஒரு கம்பெனியோட இன்ஜினியரிங் பிசினஸை 191 மில்லியனுக்கு வாங்குறாங்க. இது அவங்க சீனா மார்க்கெட்டுக்குள்ள போக உதவும்.
L&T ரிசல்ட்ஸ் மே 8க்கு வருது, நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. HPCL ரிசல்ட்ஸ் சுமாரகம், ஆனா ₹10.50 டிவிடெண்ட் நல்லா இருக்கு. ஆமா, HPCL முன்னாடி கம்மியான விலையில வாங்கினவங்களுக்கு நல்ல லாபம். ஆனா இப்போ உச்சத்துல இருக்கு. பாலிகேப் ரிசல்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லாபம் 33% அதிகம். இந்தியன் பேங்க் லாபம் 10,000 கோடியை தாண்டிடுச்சாமே. ஆமா, ஆனா பங்கு விலை ஏற்கனவே நல்லா ஏறி இருக்கு. QOQ வளர்ச்சி கொஞ்சம் கம்மிதான். ஹூண்டாய் இந்தியாவுல பெரிய முதலீடு செய்ய போறாங்களாம், 6 பில்லியன். ஆமா, சென்னை பிளான்ட் விரிவாக்கம், மகாராஷ்டிராவுல புது பிளான்ட்னு பெரிய திட்டம். ரிலையன்ஸ் அவங்களோட கன்சியூமர் பிசினஸ் தனியா பிரிப்பாங்களா, ஜியோ ஃபைனான்சியல் மாதிரி? அது ஒரு வதந்தி தான். ஆனா அந்த பிசினஸ் நல்லா வளர்ந்திருக்கு. 11,000 கோடிக்கு மேல வருமானம். அப்படி நடந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்லது. ஆனா ரிலையன்ஸ் ரீட்டைல் IPO பத்தியும் பேச்சு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கணும். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் புதுசா பேட்டரி சப்ளைக்கு டீல் பேசுறாங்களா? ஆமா, 2 2 வீலர் 3 வீலர் கம்பெனிகளோட பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஹூண்டாய் கூட ஒப்பந்தம் இருக்கு. இது நல்ல வளர்ச்சி தான். ஆனா பேட்டரி செக்டார்ல போட்டி அதிகமாகுது, பங்கு விலையும் அதிகமா இருக்கு. ஓகே, இது தவிர JSW ஸ்டீல், சீகிள் இந்தியா, ஆப்டெக், நியூரேகா, பட்டேல் இன்ஜினியரிங், வேதாந்தா ஃபேஷன்ஸ், மெனியாவ ரிசல்ட் மோசம். JBM ஆட்டோ ரிசல்ட் நல்லா இருக்கு. இது பத்தியும் சில செய்திகள் இருக்கு. நிறைய புரோக்கரேஜ் ரிப்போர்ட்ஸும் வந்திருக்கு. ஆமா, இந்த மாதிரி நிறைய தனிப்பட்ட கம்பெனி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எல்லாத்தையும் ட்ராக் பண்றது கஷ்டனாலும் முக்கிய நகர்வுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கடைசியா சில பொதுவான செய்திகள். போர் வந்தா என்ன செய்யணும்னு நாடு தழுவிய பயிற்சிக்கு மத்திய அரசு சொல்லியிருக்கான். யமன்ல ஹூதி மேல இஸ்ரேல் தாக்குதல் நடந்திருக்கு. இந்தியா UK வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இல்லையாம். இந்த குளோபல் விஷயங்களும் மார்க்கெட்டை பாதிக்குமா? நிச்சயமா. உலக அரசியல், போர் பதற்றங்கள், வர்த்தக பேச்சுவார்த்தைகள், இது எல்லாமே இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை பாதிக்கும். அது சந்தையில எதிரொலிக்கும். ஆக மொத்தத்துல FIIs பணம் போட்டாலும் மார்க்கெட் ஒருவித அழுத்தத்துல இருக்கு. சில துறைகள், குறிப்பா ஃபார்மா, PSU பேங்க்ஸ் சவால்களை சந்திக்குது. LIC மாதிரி பெரியவங்க சரிவை யூஸ் பண்ணி வாங்குறாங்க. டாடா மாதிரி கம்பெனிகள் மறுசீரமைப்பு பண்றாங்க. குளோபல் சூழலும் ஒரு பக்கம். அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இது என்ன காட்டுதுன்னா, மார்க்கெட்டோட ஹெட்லைனை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள நடக்கிற நுணுக்கமான விஷயங்களையும் கவனிக்கணும். ஒவ்வொரு செக்டார், ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்தனி கதை இருக்கு. பெரிய நிறுவனங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வேற. உங்களை போன்ற தனிப்பட்ட முதலீட்டாளர்களோட தேவை, ரிஸ்க் எடுக்கிற திறன் வேற. இத சரியா புரிஞ்சுக்கிட்டு வர்ற தகவல்களை உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? தகவலை தெரிஞ்சுக்கிறதோட நிக்காம அதை எப்படி நமக்கு பயனுள்ளதா மாத்திக்கிறதுங்கிறது தான் சவால். கரெக்ட். தகவல் அறிந்தவரா இருக்கிறதுங்கிற உங்களோட நோக்கத்துக்கு இந்த மாதிரி ஆழமான அலசல் கண்டிப்பா உதவும். வெறும் நியூஸை தாண்டி யோசிக்க இது உதவும். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு, அமெரிக்கா உள்நாட்டு மருந்து உற்பத்தியை ஊக்குவிக்கிறது, கமென்ஸ், ஃபோர்ட் மாதிரி கம்பெனிங்க வர்த்தக பதட்டத்தை சொல்றது, இதெல்லாம் எதிர்காலத்துல குளோபல் சப்ளை செயின்ஸ்ல பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தோணுது. இது சில துறைகளை மட்டும் இல்லாம இந்தியா மாதிரி நாடுகளோட ஒட்டுமொத்த முதலீட்டு சூழலையே மாற்றுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி.